தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் நிபந்தனையின்றி ஆதரவு அளிக்க வேண்டும் என தமிழக பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழக மக்களின் மாபெரும் ஆதரவுடன் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும். எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பெற்றிருக்க நடிகர் விஜய் அரசியல்வாதியாக ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்பட குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசத்தை தமிழக அரசியல் கட்சிகள் வழங்க வேண்டும். அதன்பின் தாவேக ஆட்சியின் செயல்பாடுகளை பொறுத்து ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு ஏற்ப மக்கள் நலனுக்கு ஏற்ப முடிவு எடுத்து தமிழகத்தில் நாகரிக அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழகத்தில் மக்களையும் ஜனநாயகத்தையும் காக்கும் வகையில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிட்ட போதும் தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழகத்தின் நலனுக்காக சேவை செய்த தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் அரசியல் அனுபவம் இருந்தாலும் திரைப்பட நடிகராக அவர் மீது இருக்கக்கூடிய தீராத விருப்பத்தின் காரணமாக கூட்டணியின்றி போட்டியிட்ட நடிகர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் தமிழகத்தை ஆளும் பொறுப்பை தமிழக மக்கள் அளித்துள்ளனர். தனி பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மரியாதை அளிக்கும் வகையில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலைவணங்கும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் MLAக்களை விலை பேசும் அரசியல் குதிரை பேரத்திற்கு தமிழக அரசியல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் எந்தவித அழுத்தமும் இன்றி சுதந்திரமாக ஆட்சி அமைக்க அவர்கள் விரும்பினால் மட்டும் கூட்டணி ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 6 மாத காலத்துக்கு ஒன்றிணைந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை தமிழக மக்களில் ஒருவராக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளராக இதுகுறித்து பாரத மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீனுக்கும் கடிதம் எழுதவுள்ளேன். தமிழக மக்களின் தீர்ப்பை ஏற்கும் வகையில் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் இது குறித்து பேசி தமிழக வெற்றி கழகம் சுய விருப்பத்துடன் ஆட்சி அமைக்க வேண்டும். பிரிவினைவாத சக்திகள் இடமிருந்து சுயநல ஊழல் கட்சிகளிடமிருந்து எந்தவித அழுத்தமும் இல்லாமல் தனித்துவத்துடன் சிறந்த முறையில் தங்கள் பங்கை தமிழக வளர்ச்சிக்கு அளிக்க அரசியல் வேறுபாடுகளை கடந்து மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை மிக சிறப்பாக தமிழகத்தில் செயல்படுத்த இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முழு ஆதரவு அளிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கேன். மேலும் அதே போன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த தோல்வியில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் பாஜக தான் எங்கள் எதிரி, தாவேகா எங்கள் நண்பர் என்று பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி வரும் திருமாவளவன், பாட்டாளி மக்கள் வியர்வையை இரத்தத்தை உறிஞ்சி ஏமாற்றி அரசியல் செய்யும் போலி கம்யூனிஸ்டுகளும் மற்றும் தமிழக மக்கள் கூட்டணி அரசை தான் விரும்புகிறார்கள் என்று கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கும் போலி அரசியல்வாதிகளின் MLAக்களை விலைபேசும் கீர்த்தனமான குதிரை பேர அரசியலை ஊக்கப்படுத்தி தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அளித்த வாய்ப்பை தட்டி பறித்து ஆட்சி கலைந்துவிடும் என்று அழுத்தம் கொடுத்து மக்களின் தீர்ப்பை தமிழக வாக்காளர்களின் எண்ணத்தை சிதைக்க கூடாது. நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் பிரதான எண்ணமாகவே இருந்தது. தமிழக மக்களை கண்ணீர் கடல்ல மூழ்க வைத்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக பாஜக தனித்தனியாகவே இணைந்தும் கடும் போராட்டங்களை நடத்தியது. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய சாவுகள், போதை கலாச்சாரம், கொடூரமான பாலியல் குற்றங்கள் என திமுக அரசின் தீய செயல்களை தட்டி கேட்டு சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல், அரசியல் படுகொலையில் காவல்துறையின் வன்முறை,
ஒடுக்குமுறை என அனைத்து அலங்கோலங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் தனித்தனியாக போட்டியிட்டதால் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனாலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினின் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 10,500 வாக்குகள் திமுக குறைவாக பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஏற்படும் என்பதை பாஜக பறைசாற்றியது. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்று மக்கள் முடிவு எடுத்த நிலையில் முக்கியமான சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் துவக்கினார். நடிகர் விஜயை பாஜக வாழ்த்தி வரவேற்றது, பாதுகாத்தது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திலையும் பல்வேறு சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் பாவ மூட்டைகளும் நடிகர் விஜய் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பாஜக நடுநிலையோடு செயல்பட்டு விஜயின் அரசியலுக்கு அரணாக நின்றது. நீதிமன்ற தீர்ப்பின்படி சிபிஐ விசாரணை நடுநிலைமையோடு நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் இந்தியாவின் புதிய அடையாளமாக பணம், அதிகாரம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தரும் என்ற மமதையுடன் செயல்பட்டு வந்த ஆணவ அதிகார வர்க்கத்திற்கு சாட்டையடி கொடுக்கும் வகையில் எளிமையையும் நேர்மையும் நம்பிக்கையும் மக்களுக்கு சேவை செய்யும் நல்லெண்ணமும் இருந்தால் தமிழக மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்ற புதிய நெறியை தமிழக வாக்காளர்கள் உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இந்த மகத்தான சூழ்நிலையை உருவாக்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் ஜனநாயக தூணாக வருங்காலத்தில் போற்றப்படும் வகையில் ஒரு நேர்மறை அரசியலுக்கு வித்திட்டுள்ளார். திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் சரியாக அளவீடு செய்தார் ஏறத்தாழ 20 லட்சம் கோடி ரூபாய் கனிம வள கொள்ளை நடந்துள்ளது. கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்தி அரசே கனிமங்களை முறையாக வியாபாரம் செய்தார். அனைத்து துறை ஊழல்களையும் கட்டுப்படுத்தினார். ஊழல் இல்லாத ஆட்சி அமைந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் சாத்தியமானவை. எனவே தமிழக மக்களின் தீர்ப்பை ஏற்று முதல்கட்டமாக ஒரு 6 மாத காலத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளும் எந்தவித அழுத்தமும் நிபந்தனையும் இன்றி ஆதரவளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர வைத்திருக்கின்றன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி தனிபெரும் கட்சியாகவே உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் மட்டுமே பெற்று பின்தங்கிய நிலையில் விஜயின் இந்த அரசியல் பாய்ச்சல் தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்க நிலையில் சட்டப்படி ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் நிலவுகிறது. அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையில் 108 இடங்களுடன் முதலிடத்தில் இருக்கும் விஜய் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப் போகிறாரா அல்லது எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறாரா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எது எப்படியோ பிரசாந்தின் மொட்டை முதல் விஜயின் வெற்றி வரை இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்துவிட்டன.